திருவள்ளூர் அருகே 1500 ஆண்டுகள் பழமையான இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான வாஷீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற வைகாசி பிரம்ம உற்சவத்தில் சுவாமி ஊர்வலம் செல்வதில் தாமதம் ஏற்பட்டதால் கிராம மக்களுக்கும் ஆலயத்தில் உள்ள குருக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சுவாமி ஊர்வல வனத்தின் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள தங்காதலி அம்மன் சமேத வாஷீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அருள்மிகு தங்காதலி அம்மன் உடனுரை வாஷீஸ்வரர் சிவன் கோவில் வைகாசி விசாகம் பெருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் 27ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட இந்த திருவிழாவில் 8ஆம் நாளான நேற்று சுவாமிக்கு திருக்கல்யாணம் கிராம மக்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யம் நிலைத்து நிற்க வேண்டும் என அம்மனை வழிபட்டனர். பின்பு திருக்கல்யாணம் முடிந்த பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருக்கல்யாணம் முடிந்த பிறகு இரவு சுவாமி திருவீதி உலா நடைபெறுவது வழக்கம். அதற்காக சிவன் மற்றும் அம்பாள் பட்டு வண்ண மலர்கள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்ததாகவும் குருக்கள் சரியான நேரத்தில் வராததால் காலம் தாமதமாக வந்த குருக்களிடம் அங்கிருந்த பக்தர்களும் கிராம பொதுமக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சுவாமி ஊர்வல வாகனத்தின் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இனிமேல் காலதாமதமாக வரமாட்டேன் என்று வாக்களித்த பிறகு சுவாமி ஊர்வலம் மேலதாளங்களுடன் வீதி உலா நடைபெற்றது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பல வருடங்களாக பிரம்மோற்சவ விழா நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு சலசலப்பும் இந்த கோயிலில் நடந்ததில்லை. சிவா என்கின்ற ஒரு ஐயர் 2 வருஷமாக தான் இப்போதைக்கு நிர்வாகத்தை பார்த்துட்ருக்காரு. அவர் பார்த்து ஆரம்பித்த பிறகு அவருடைய மகனும் அவருடைய மனைவியும் டேமினேஷன் அதிகமாக இருக்குது கோவிலில். போன வருடம் தான் சிவா குருக்களினுடைய தலைமையில் பிரம்மோற்சவம் நடந்தது. இங்கே சுமை தூக்குறவங்களுக்கும் சமுதாய பிரச்சனையை உருவாக்கி ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்கிட்டார் சிவாவுடைய மகன் லோகேஷ் என்பவர். இந்த வருடம் நாயுடு சமுத்திரத்தில் இன்றைக்கி 5ஆம் தேதி தான் இன்றைக்கி 5ஆம் தேதி உற்சவத்தில் தேவையில்லாமல் கல்யாண உற்சவத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்நேத்திக்கெல்லாம் சாமி புறப்பட்டு போய் கோயில் வந்து சேர்ந்துட்ருக்கோம். இது வரைக்கும் 12 ஆகுது, சாமி புறப்பட இது வரைக்கும் நடக்கலை. இதுக்கு காரணம் சிவாவுடைய மகனும் அவருடைய மனைவியும் தான் காரணம். சாமி வீதி உலா போகாததுக்கு காரணம் அவங்க தான். சிவா தான் இங்கே குருக்குலா இருக்காரு. ஆமாம், அவன் மனைவிக்கும் அவன் மகனுக்கும் இங்கே வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. இல்லை, அவங்க வந்து லெட்டரும் கொடுக்கல. அவங்க இங்கே வர வேண்டிய அவசியமும் கிடையாது. சிவா தான் குருக்கள், சிவா தான் மெயின்டைன் பண்ணணும். நேற்று நாங்கள் திருத்தணி தேவஸ்தானத்தில் இந்த நாயுடு சமுத்திர சார்பாகவும் இந்த ஊர் சார்பாகவும் போயிட்டு மனுவும் கொடுத்துட்டு பேசிட்டு வந்தோம். சீரம் சிறப்புமாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதை மீறியும் இன்றைக்கி சாமி வீதி உலா புறப்படாமல் இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணம் சிவா குருக்களுடைய மகனும் மனைவியும் தான். இப்போது சாமி வந்து ஊர்வலம் கிளம்பும்போது ஒரு சில ஐயருங்க வந்து இங்கே குருக்கள் வந்து குடிச்சிட்டு வந்து. ஆமாம், இப்போ சரக்கு அடிச்சுட்டு வர்ற குருக்களை தான் ஏற்றி வீதி உலாக்கு அனுப்புகிறாரு. அது தடுத்து நிப்பாட்டினாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கலாம் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. நல்லா நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வாங்க, இல்லை உங்கள் நிர்வாகத்துலேருந்து யாருன்னா ஐயர் போட்டிருந்தா அந்த ஐயரை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற காரணத்தினால இது வரைக்கும் தடைப்பட்டு சாமி புறப்படாமல் இருக்கு. முக்கிய கோரிக்கை என்ன இருக்குங்க? எங்களுடைய முக்கிய கோரிக்கை வந்து தொடர்ச்சியாக இவர் சிவா குருக்கள் வந்த பிறகு அவருடைய மனைவியும் அவருடைய மகனால் பல பிரச்சனை வருது. கடந்த ஆரோத்ரா கூட ஒரு பிரச்சனை நடந்து சிவராத்திரியில் அடித்தடியிலோடு நடந்தது. போன பிரம்மோற்சவத்துக்கும் அடித்தடியில் நடந்தது. இந்த பிரம்மோற்சவம் சாமி இதோட தடைப்பட்டு நிற்கிது. இது ஆகையால் வந்து ஒரு நல்ல ஒரு ஐயர் வந்து இந்த கோயிலுக்கு அமைச்சு தரணும். சிறப்பாக ஒரு வாட்ச்மேனு போடணும். சில பணியாளர்கள்லாம் குறை இருக்குது. இதெல்லாம் வந்து அறங்காவல்துறை வந்து விசாரணை பண்ணி இந்த கோயிலை மீண்டும் சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நல்லபடியாக நடக்கணும்.